அன்பான கல்யாண் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாக்கியம் சேனல் நேயர்களுக்கு இனிமை நிறைந்த சுபகாலை வணக்கம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்கியம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்கியம், எங்கள் பாக்கியம். நல்ல நேரமும் நல்ல கிரக பலன்களும் இணைந்து உங்கள் வாழ்க்கையில் புதிய அத்தியாயங்களை தொடங்குவதற்கும் சௌபாக்கியம் நிறைந்த வாழ்க்கையை கொடுப்பதற்கும் இறைவன் அருள் புரியட்டும். இன்றைய பழமொழி, முயற்சி திருவினையாக்கும். இன்று தொடங்கும் சிறிய முயற்சியே நாளை பெரிய பலன்களுக்கு விதை. இன்றைய டாப் ராசி துலா ராசி. துலா ராசிக்காரர்கள் இதுவரை பல முயற்சிகள் செய்து வந்தார்கள். அதனுடைய பலன் இன்று அவர்களுக்கு கிடைக்கப் போகின்றது. அதாவது மிகவும் அதிர்ஷ்டகரமான நாளாக இந்த நாள் அவர்களுக்கு அமையப்பெறுகின்றது. இன்று 28/6/2026 பராபவ வருடம் ஆனி மாதம் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்று வளர்பிறை திரியோதசி திதி அதிகாலை 6:21 வரை உள்ளது. அதன் பிறகு சதுர்தசி திதி ஆரம்பமாகின்றது. நட்சத்திரத்தை பொறுத்தவரை அனுச நட்சத்திரம் அதிகாலை 12:57 மணி வரை இருந்து அதன் பிறகு கேட்டை நட்சத்திரம் ஆரம்பமாகின்றது. நல்ல நேரம் காலை 8:15 முதல் 9 மணி வரை, மாலை 3:15 முதல் 4:15 வரை. இன்றைய சூலம் மேற்கு திசை. சந்திராஷ்டமம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் ஆரம்பம். எனவே கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்று புதிய முயற்சிகள், முக்கிய முடிவுகள் போன்றவற்றில் சற்று கவனமாக இருப்பது நல்லது. அதே நேரத்தில் இறை வழிபாடு, ஆலய தரிசனம் மற்றும் அமைதியை தரும் செயல்களை செய்வது இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையும். ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் என்பதை வாங்க பார்க்கலாம். அன்பான மேசராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சந்திரன் 8ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றார். 8ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிற சந்திரனை செவ்வாய், அதாவது உங்கள் ராசி அதிபதியே பார்க்கின்றார். இந்த நாள் உங்களுக்கு நன்மையும் தீமையும் கலந்த நாளாக அமையும். இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம். இருப்பினும் உங்கள் ராசி அதிபதியாக செவ்வாய் பகவான் சந்திரனை பார்ப்பதால் இடர்பாடுகள் நீங்கி சுப பலனை தரும். அது தவிர உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியன் புதன் இணைவு. இந்த 3ஆம் இடம் மிதுன ராசியாக வருவதால் இன்று உங்களுக்கு பறவைகள் வாங்கும் யோகம் உண்டாகும். அதாவது பறவைகளை வாங்குவதற்கு, வளர்ப்பதற்கு ஏதுவான நாளாக இந்த நாள் அமையும். அன்பான ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சந்திரன் 7ஆம் இடத்தில் அமர்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் அமர்கின்றார். இது ஒரு நல்ல யோகமான நாளாகும். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு பல வகைகளில் லாபத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக இருப்பதாலும் இந்த நாளில் அந்த 11இல் சனி பகவான் அமர்ந்து அந்த சனியை குரு பகவான் உச்சமாகி பார்ப்பதால் உங்களுக்கு இன்று லாபகரமான நாளாக அமைகின்றது. அன்பான மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சந்திரன் 6ஆம் இடத்தில் அமர்கின்றார். 6ஆம் இடம் என்பது மறைவு ஸ்தானம், எதிரிகள் ஸ்தானம், வேலை தரும் ஸ்தானம். வேலை கிடைக்காத மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று வேலை அதிகமாக கிடைக்கும். உத்தியோக பலன் அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு ஏற்ற பலனே கிடைக்கும். ஏனென்றால் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் 2 சுபகிரகங்கள் அமர்ந்திருப்பது யோகத்தை கொடுக்கும். இந்த 2 சுபகிரகங்களும் 5ஆம் பார்வையாக குரு பகவான் சந்திரனை பார்ப்பதாலும் உங்களுக்கு மிக நன்மையான காலகட்டம் இது. அன்பான கடகராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு ராசி அதிபதியாகிய சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் அமர்கிறார். 5ஆம் இடத்தில் அமரக்கூடிய சந்திரனை செவ்வாய் பகவான் 7ஆம் பார்வையாக பார்க்கின்றார். அது தவிர உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேதுவும் 8ஆம் இடத்தில் ராகுவும் அமர்ந்திருக்கிறார்கள். இது ஒரு கிரக மாளிகா யோகம் போல அமர்ந்திருக்கிறது. ஒரே ஒரு கட்டத்தில் மட்டும் உங்களுக்கு கிரகம் இல்லை. இருந்தாலும் 5 கட்டத்தில் கிரகம் வரிசையாக இருப்பதாலும் உங்களுக்கு கிரக மாளிகா யோகம் இன்று சிறப்பாக பலனை கொடுக்கும். மொத்தத்தில் இது ஒரு திருநாளாக உங்களுக்கு அமைகின்றது.
அன்பான சிம்மராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன், உங்கள் ராசி அதிபதியாகிய சூரிய பகவான் புதனோடு இணைந்து லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராகுவும் 8ஆம் இடத்தில் சனியும் அமர்ந்திருக்கிறார்கள். இவர்கள் உங்களுக்கு சிறு தொல்லைகள் கொடுத்தாலும் முடிவில் நல்ல பலனையே செய்வார்கள். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் அயன சயன போகஸ்தானத்தில் குரு பகவான் உச்சமாகவும் சுக்கிரனும் இணைந்து அமர்ந்திருக்கிறார்கள். இந்த ராசிக்கு, அதாவது சிம்ம ராசிக்கு 3-10 சுக்கிரன் 12ஆம் இடத்தில் குரு பகவானோடு இணைந்து இருப்பதாலும் 10ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் அமர்ந்திருப்பதாலும் உங்கள் செய்தொழிலில் மேன்மை காட்டும், மேன்மையான பலன் கிட்டும், உங்கள் வியாபாரத்தில் அதிக லாபம் கொடுக்கும், உங்கள் புத்திரர்களால் அதிக நன்மை பெறுவீர்கள். மொத்தத்தில் இந்த நாள் இனிமையான நாளாக அமைகிறது. அன்பான கன்னிராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சந்திரன் 3ஆம் இடத்தில் அமர்கின்றார். 3ஆம் இடம் என்பது வெற்றி ஸ்தானமே. 3ஆம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம். 3ஆம் இடம் என்பது தைரியஸ்தானம். அந்த 3ஆம் இடத்தை செவ்வாய் பகவான் பார்க்கின்றார், அதுவும் நேரடி பார்வையாக. அது தவிர 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிற சந்திரன் நீசபங்கம் பெற்று அமர்ந்திருப்பதால், அதாவது ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருக்கும்போது நீசபங்கம் ஆகின்றது. அதனால் 3ஆம் இடத்தில் உங்களுக்கு இளைய சகோதரன் சகோதரிகள் இருந்தால் அவருக்கு மூலமாக இன்று உங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கும். அன்பான துளாராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சந்திரன் 2ஆம் இடத்தில் அமர்கின்றார். 2ஆம் இடம் தனஸ்தானம். இந்த தனஸ்தானம் விருச்சிக ராசியாக வருகின்றபடியாலும் அந்த விருச்சிக ராசிக்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் இந்த விருச்சிகத்தை பார்ப்பதாலும் உங்களுக்கு சுப பலனே நடக்கும். உங்களுக்கு தனயோகம் இன்று உண்டாகும். அதாவது வரவு, தன வரவு, பண வரவு இன்று அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு, துலா ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராகு பகவான். ராகு பகவான் மிக பிரமாண்ட காரியங்களை செய்து நல்ல வெற்றிகளை தரக்கூடியதும் அதிக லாபத்தை ஒரே நாளில் அள்ளி தரக்கூடிய கிரகமாகும். ஆகைய இந்த நாளை நீங்கள் திருநாள் போல கொண்டாடுவீர்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சந்திரன் ராசியிலே அமர்ந்திருப்பதால் உங்களுக்கு இன்று ஏற்றமிகு பலனாக உண்டாகும். அதாவது உங்கள் ராசிக்கு சந்திரன் ராசியிலே அமர்ந்திருப்பதாலும் உங்கள் ராசி அதிபதி சந்திரனை பார்ப்பதாலும் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் குரு பகவானும் சுக்கிரனும் அமர்ந்திருப்பதாலும் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் கேது, 10ல் ஒரு பாம்பாவது இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அதுபோல உங்களுக்கு 10ஆம் இடத்தில் கேது பகவான் அமர்ந்திருக்கின்றார். அது தவிர அந்த கேதுவை செவ்வாய் பகவான் பார்க்கின்றார் 4ஆம் பார்வையாக. அதனால் உங்களுக்கு உத்தியோகத்தில் மேன்மை பலன் உண்டாகும். அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணியிட மாற்றம் உண்டாகும். அதே சமயத்தில் வியாபாரம் செய்கின்ற அன்பர்களுக்கு, விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பல வகைகளில் லாபத்தை ஈட்டக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அன்பு நிறைந்த தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சந்திரன் 12ஆம் இடத்தில் மறைகின்றார். 12ஆம் இடம் என்பது அயன சயன போகஸ்தானம். இருந்தாலும் உங்களுக்கு நன்மைகளே செய்வார். ஏனென்றால் அந்த ராசியை, அதாவது அந்த சந்திரனை செவ்வாய் பகவான் பார்க்கின்றார். அதை தவிர உங்கள் ராசியையும் செவ்வாய் பகவான் 8ஆம் பார்வையாக பார்க்கின்றார். அது தவிர உங்கள் ராசியை சூரியனும் புதனும் பார்க்கின்றார்கள். அதுவும் தவிர உங்கள் ராசியை சனி பகவான் 10ஆம் பார்வையாக பார்க்கின்றார். இவ்வளவு கிரகங்கள் உங்கள் ராசியை பார்ப்பதால் உங்களுக்கு பலதரப்பட்ட வழிகளில் பணம் ஈட்டக்கூடிய காரியங்களில் நீங்கள் ஈடுபடுவீர்கள். பல வழிகளில் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடியதாகவும் வெற்றியை தேடி வருவதற்கு உண்டான விஷயங்களை செய்யக்கூடியதாகவும் இருக்கும். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு சுபமான நாள். அன்பான மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சந்திர பகவான் அமர்ந்திருக்கின்றார் லாபஸ்தானத்தில். இந்த லாபஸ்தானாதிபதியே அந்த லாபஸ்தானத்தை பார்க்கின்றார், அதாவது செவ்வாய் பகவான் பார்க்கின்றார். இன்று உங்களுக்கு உங்கள் மூத்தவர்கள், அதாவது அண்ணன் அக்கா, அவர்கள் வழிகளில் பல வகைகளில் லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அது தவிர நீங்கள் செய்கின்ற வியாபாரத்தில் பல வழிகளில் உங்களுக்கு லாபம் வரக்கூடும். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக அமையும். அன்பு நிறைந்த கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சந்திரன் 10ஆம் இடத்தில், அதாவது தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். இந்த தொழில் ஸ்தானத்தை
தொழில் ஸ்தானாதிபதி, அதாவது 10 குடைய ஸ்தானாதிபதி செவ்வாய் பார்க்கின்றார். அது தவிர உங்கள் ராசிநாதனாகிய சனி பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கின்றார். சனி பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கும்போது சில சங்கடங்களை கொடுத்தாலும் தனவரவு அமோகமாக இருக்கும். அதில் சந்தேகமில்லை. நீங்கள் செய்கின்ற காரியங்கள் அனைத்தும் வெற்றியை அடைந்து அதனால் பல அனுகூலங்கள் இன்று கிடைக்கப்பெறும் நாளாக அமைகின்றது. அன்பான மீனராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சந்திரன் 9ஆம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் அமர்கிறார். பாக்கியஸ்தானம் என்பது பல நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஸ்தானமாக அமைகின்றது. அந்த பாக்கிய ஸ்தானாதிபதியே, அதாவது செவ்வாய் பகவானே அந்த ஸ்தானத்தை பார்ப்பதால் இன்று உங்களுக்கு பல வழிகளில் பாக்கியம் உண்டாகும். அது தவிர உங்கள் ராசிக்கு 11, 12க்கு அதிபதியான சனி பகவான் ராசியிலே அமர்ந்திருப்பதாலும் உங்கள் ராசி அதிபதியாகிய குரு பகவான் அந்த சனியை பார்ப்பதாலும் இந்த நாள் உங்களுக்கு மிக இனிமையான நாளாக அமையும். இன்னைக்கு ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான செய்திகளையும் வாழ்க்கையின் திருப்பங்களையும் பார்த்தோம். இதே போல நாளைக்கு நம்ம வாழ்க்கையில் நடக்க போகின்ற சுப நிகழ்வுகளை தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களை வந்து சேரும். பாக்கியம் சேனல் நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது உங்கள் ஆன்மீக ஜோதிடர் குமரேசன் SR, மதுரை.